ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சில்வர் அரோனா டேங்க் அப்புறம் ரெட் டெயில் கேட்ஃபிஷ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணேன். அப்போ வந்து இந்த அரோனா டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறப்ப தான் நம்ம சம்ப் வச்சிருந்ததோட அருமை தெரிஞ்சுது. அப்போ வந்து க்ளீன் பண்ணுற வேலையே இருக்காது. அவ்வளோ பெரிய தொட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. இப்போ இந்த கோல்டு ஃபிஷ் டேங்க் வச்ச அப்புறம் இந்த டாப் ஃபில்டரும் உள்ள ஒரு இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது வச்ச அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுற வேலையே கிடையாது. இது செட் பண்ணதுலேருந்தே அப்படி தான் இருக்குது. தண்ணி மட்டும்தான் அடிக்கடி மாற்றிட்டு இருக்கேனே தவிர பக்காவாக இருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு 12 கோல்டு ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ அரோனா டேங்க் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ஒரு 2 வாட்டி க்ளீன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்போ தான் யோசித்தேன், சரி இதுக்கு திரும்ப சம்ப் வைக்கணும்னா கீழே இந்த ஸ்டாண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு. ஆனால் இந்த கால்லாம் போக கம்மியாக தான் வரும். அதனால் லென்த்து 5 ஃபீட் வச்சு திரும்ப வித்து ஹைட்டு எல்லாமே இடிக்கும் இதுக்கு கீழே சம்ப் வைக்கணும்னா. இல்லை போன வாட்டி வச்ச மாதிரி தனியாக டேங்க் ஒன்று தனியாக கீழே வச்சு தான் வைக்கணும் பக்கத்துலேயே. அப்படி தான் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி வச்சுருந்தப்போ தான் இது செட்டே பண்ண முடிஞ்சுது சம்ப்பு. ஆனால் அது சம்ப்பு மெயின்டைன் பண்ணல, பழைய ஃபிஷஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதனால் அந்த சம்ப்பு டேங்க்கையும் வந்து கிளாஸ் எல்லாம் பிரிச்சுட்டு தான் இப்போ ஜெயின் கோராமி இருக்குது அந்த 3 ஃபீட் டேங்க்கில். இது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா பாட்டமும் அழுக்காகுது. இந்த பின்னாடி இந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்களேன், அந்த கிளாஸு அதுவும் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இந்த டஸ்ட்டு மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து நம்ம எப்போவுமே ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சோன்னா போவோம். அது ஃப்ரண்ட் கிளாஸ் வரைக்கும் தான் தேய்க்க முடியும். ஏன்னா அது 2 அடினால இந்த உட்டு டாப்பும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால நம்ம அது வரைக்கும் கை போய் தேய்க்க முடியாது. உள்ள நல்லா ஸ்டூல் போட்டு டாப்பெல்லாம் கழட்டிட்டு தான் தேய்க்க முடியும். தேய்ச்சா இந்த அரோனா வச்சுக்கிட்டு நம்ம டாப்பெல்லாம் கழட்டினோன்னா அவ்வளோதான், வேலைக்கே தரையில் தான் கிடக்கும் அப்புறம். அதனால் இது என்ன தான் பண்ணுறது, சும்மா இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியலையேன்னு யோசிச்சப்போ தான் சரி நம்மளே ஒரு ஃபில்ட்ரு ஒன்று பண்ணலாம். ஏன்னா சம்ப் வைக்கணும்னா இந்த ஓரத்தில் இந்த டேங்க் இருக்குது, அந்த ஓரத்தில் ரெட் டெயில் டேங்க் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. வச்சா கேனிஸ்டர் ட்ரை பண்ணலாம். கேனிஸ்டர் வந்து 4 ஃபீட்டுக்கு ஓகே. இதுக்குன்னா ரெண்டு கேனிஸ்டர் போடுற மாதிரி ஆகிடும். அது பட்ஜெட்டும் அதிகமாக வரும். சரி அவ்வளோதான் வேணாம், அப்படியும் ஒரு ஃபிஷ் தானே வச்சுருக்கோம். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் சரி குளத்தூர் போயிட்டு நம்ம வீட்டில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கான க்ளீனிங் வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் கிளீனர் வந்து இந்த என்னது பிளான்டட் டேங்க்குக்கு தான் செட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் அப்போ உள்ளே வச்சு க்ளீன் பண்ண முடியலையேன்றதுக்காக இது வாங்கினேன். ஆனால் பரவாயில்ல, இது நல்லா தான் வேலை செய்யுது. இதுவும் வாங்கி இப்போ வருஷ கணக்கில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் கிளாஸ் எப்போவுமே க்ளீன் பண்ணுவோம். இந்த வாட்டி தான் பாட்டமில் அந்த ப்ரெஷ் எல்லாம் போட்டு தேய்ச்சி பின்னாடி அந்த பேக் கிளாஸையும் ஃபுல்லாக தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சேன். காலையில் க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் குளத்தூர் போகலான்னு பிளானு. இது ரெட் டெயில் கேட்ஃபிஷோட டேங்க்கு, அது அதுக்கு மேலே இருக்குதுப்பா. எப்பா இது பயங்கரமாக வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிங்கிள் ஃபிஷ் தான் இருக்குது, ஆனாலும் அந்த ஒரே ஒரு ஏர் பம்பு தான் போகுது. அதனாலே கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக கரை பிடிச்சி போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி. இத்தனைக்கும் இது வந்து செயின்ட் கோபின் கிளாஸு, நல்லா பளபளன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்னு சொல்லி தான் வாங்கினது அரோனாக்கு. பார்த்தா அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஜெயின் கோரா அதுக்கு அதை நான் க்ளீன் பண்ணல, ஏன்னா அதுவும் க்ளீன் பண்ணோம். இது வந்து நம்ம ஸ்பாட்டட் கேட்ஃபிஷும் ஷார்க்கும் வச்சுருந்தோம் இந்த டேங்க்கில். அது வந்து ஒரு கேட்ஃபிஷ் குதிச்சிருச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமே நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணி அதில் போட்டேன் அதுங்களை. ஏன்னா அதில் மேலே ஒரு மெஷ் இருக்கும் ஜம்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதில் போட்டு இந்த டேங்கை க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இது சும்மா தான் இருக்குது இப்போ இந்த 2 ஃபீட் டேங்க்கு. நம்ம 6 ஃபீட் டேங்க் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பலன்னு இருக்குது பாருங்கள் பாட்டம். இப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து சம்ப் வச்சிருந்தப்போ தான் அப்படி இருந்தது. அதனால் திரும்ப நம்ம அதே மாதிரி எதனா ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானு. ஸோ நம்ம 2 ஃபீட் டேங்க்கு க்ளீன் பண்ணியாச்சு. அரோனா டேங்க்கையும் க்ளீன் பண்ணி தண்ணி ஏற்றி, ஃபஸ்ட்லாம் தண்ணி ரொம்ப நிறையா வைப்பேன் ஹைட்டு ஃபுல்லாக. இப்போலாம் கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா திடீர்னு டொம்முன்னு குதிக்குது, போய் டாப்பில் அடி வாங்கிக்குது. அதனாலேயே கொஞ்சம் தண்ணி கம்மியாக குறைச்சி தான் வைக்கிறேன். இதை முடிச்சுட்டு தான் நம்ம கேட்ஃபிஷ் டேங்க்கில் கையை வைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு தண்ணியை ஃபில் பண்ணிட்டு கேட்ஃபிஷுக்கெலாம் பிரச்சனை இல்லை, டாப்பு ஃபுல்லாக கழட்டி போட்டு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு இது வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம டேங்க் கிளீனரோட டேங்கை க்ளீன் பண்ணியிருந்தேன். இது எதுவுமே பண்ணல, சும்மா அப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லாக கவுத்துட்டு திரும்ப தண்ணியை ஏற்றிட்டேன். ஏன்னா அதுவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருது. வெயிலில் தான் இருக்குது, ஒரு பாசி இல்லை, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். தண்ணி மட்டும் பச்சை கலரில் இருக்கும், அதை அப்படியே கவுத்துட்டு தண்ணி ஏற்றிட வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இருக்குது 3 ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ், ஒரு ஷார்க்கு. அதுங்களை க்ளீன் பண்ண அன்றைக்கே தான் நம்ம அலிகேட்டர் டேங்க்கும் க்ளீன் பண்ணேன். அலிகேட்டருக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுவும் பக்காவாக இருக்குது. பாசியெலாம் ஒன்றும் பிடிக்கல, தண்ணியும் க்ளீனாக தான் இருந்துச்சு.
இருந்தாலும் சரி ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் தண்ணி இறக்கிட்டு ஃபுல்லாக ஏற்றியாச்சு. நான் அது வீடியோ எடுக்கலை அன்றைக்கி, அப்படியே இது மட்டும்தானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த டேங்க்லேயும் 12 ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ இதுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னும் ஒரு 6 ஃபிஷ்ஷை ஆட் பண்ணலாம், கோல்டு ஃபிஷ் குளத்தூர் போகிறப்ப அதுவும் வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இது பாருங்களேன், இதுங்களை வந்து தீனியாக போட்டே பழகிட்டு இப்போ இது வளர்த்தோடனே ஜாலியாக இருக்குது இந்த மீனுங்க. ஃபுட்டு போடணுனாலே குடுக்குன்னு ஓடி வந்துடுதுங்க, எப்போ பக்கத்தில் போனாலும் ஓடி வந்துடும் ஃபுட்டு தான் போடுறோன்னு. டாப் ஃபில்ட்ரு வேறு லெவலில் வேலை செய்யுது. இது என்னென்னா, இதை அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ஓடாது இந்த சின்ன டாப் ஃபில்ட்ரு. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் செட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே விட்டுறணும். டேங்கை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டாப்பில் ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்து தான் க்ளீன் பண்ணணும். அது ஓடுற வரைக்கும் ஓட்டணும், விட்டால் தான் இது வேலை செய்யும் போல். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வாங்கின நிறைய பேர் வேஸ்ட் இது தண்டம் ஓடவே இல்லை, 1 மாதம் தான் வந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. நான் நல்ல வேலை அதை ஓடாமல் இருந்துச்சு போட்டு அதை உடைக்கிற லெவலுக்கு போயிட்டேன், போட்டு அதை கீழே தட்டி திடீர்னு ஓட ஆரம்பிச்சது, அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டேன். அப்போலேருந்து அப்படியே இருக்குது, அதை டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே விட்டேன். அதுவும் ஓடிட்டு கிடக்கு, சரி ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு விட்டேன். ஆனால் இதை பார்த்தா நமக்கு அந்த ஐடியா வந்துச்சு, சரி நம்ம அரோனா டேங்க்கும் இப்படி ஒரு ஃபில்ட்ரு பண்ணிட்டா இந்த கோல்டு ஃபிஷ் டேங்க் மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற வேலை இருக்காதுன்னு. ஏன்னா இந்த கேட் ஃபிஷ்ஷுங்கெல்லாம் செட் பண்ண முடியாது, இதுக்கு எப்பவும் போல் இந்த மாதிரி டியூப்பை போட்டு எடுத்து தான் தேய்ச்சிட்டு கிடக்கணும். சரி அரோனா டேங்காச்சு எதனா ஒன்று பண்ணலாம், ஏன்னா அதுக்கு நம்ம மெடிசனும் ட்ரை பண்ணியாச்சு, இந்த ராக் சால்ட்டும் போட்டாச்சு, அப்பயுமே அது இந்த டெயில் பைட்டிங்கை நிறுத்தலை. ஒரே வழி ஃபில்ட்ரு, அதுவும் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் நிறுத்தலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது ஆக்டிவாக தான் இருக்குது, நல்லாவும் சாப்பிடுது. அந்த அக்ரெஷன்னால இந்த மாதிரி ஃபின்ராட் மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்கு. ஆனால் அது ரொம்ப மாதமாக அப்படியே தான் இருக்குது, ஆனால் ஆக்டிவாக தான் இருக்குது. ஃபின்ராட்டு இல்லை டிசீஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நேரம் அவுட் ஆகிருக்கும். அது ஒன்றுமே இல்லை, அது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பார்ப்போம். ஸோ இது வந்து புகை மூட்டமாக இருந்துச்சு இந்த கிளாஸ் எல்லாம், ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கு படிஞ்சு. இதெல்லாம் தேய்ச்ச அப்புறம் எவ்வளோ பலன்னு இருக்கு பாருங்க. இது கூட தான் எதனா டேங்க்மெண்ட் ஆட் பண்ணணும் போல். எங்கே இது தனியாக இருக்கிறதுக்கே அவ்வளோ டஸ்ட்டு போடுது, இதில் நம்ம இது கூட இன்னும் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணி அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். இதுக்கும் திரும்ப ஃபில்ட்ரு தான் வைக்கணும். அதனால் நம்ம வந்து மூடிக்கிட்டு அரோனாக்கு மட்டும் இப்போதைக்கு ஃபில்டரை வச்சுட்டு மீதி பேரெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு வந்தாச்சு. ஸோ இவர் டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இதுக்கும் ஃபுல்லாக தண்ணி ஏற்றியாச்சு. ஆக்சுவலாக குளத்தூர் போயிட்டு ஒரு இடத்துலையும் வாங்குறது வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் ஒரு இடமா டக்கு டக்குன்னு நிறுத்தி வாங்கியாச்சு. ஒரு பேக் கொண்டு போயிட்டு அந்த பேக்கில் எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மெயினாக போனது வந்து இந்த கோல்டு ஃபிஷ் இந்த 6 சொல்லியிருந்தேன்ல, அது செலக்டடாக பார்த்து வாங்குறதுக்கும், இந்த சப்மர்சில் பம்ப் இருக்குல்ல அது, அப்புறம் மெடிசன் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு, ஃபுட்டு கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வாங்க தான் போயிருந்தது. இந்த கோல்டு ஃபிஷ் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதிலே சின்னது வந்து பேரு 500 1 feet வளருமா அந்த கோல்டு ஃபிஷ்ஷு. சரி நம்ம அதெல்லாம் இப்போதைக்கு வாங்க முடியாது, அதனால் அதை விட்டுட்டு நம்ம மீதி வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த கோல்டு ஃபிஷ் மட்டும் பேராக ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். 6 ஃபிஷ் செலக்டடாக. அது என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்பாஞ்சு, அப்புறம் சப்மர்சில் மோட்ரு, அப்புறம் ஒரு 6 கோல்டு ஃபிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா பிராஸ் கிடச்சிதுப்பா, அந்த மீன் கடையிலே தான் சொல்லியிருந்தேன் ஃபீடிங்க்குன்னு. எந்த கடையிலுமே இல்லை, அவர் வச்சுருந்தார், அதனால் அந்த ஃபீடிங்க்கு அது வாங்கியிருந்தேன். அது ஒரு 200 ரூபா. இந்த கோல்டு ஃபிஷ் பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக்கெட் வந்து 120. இந்த ஸ்பாஞ்சு 100 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து 750. ஆன்லைனில் எவ்வளோன்னு தெரில, ஆன்லைனில் வந்து நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு மோட்ரு. சரி குளத்தூர்லேயே வாங்கிடலான்ட்டு நேரில் போயிட்டு வாங்கியாச்சு. இதுதான் நம்ம ஃபில்டருக்கு தேவையானதும் வாங்கியிருந்தேன். இந்த செராமிக் பால்ஸு, ரிங்ஸு, ஸ்பாஞ்சு. அதில் இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஸ்பாஞ்ச், அது தேன்னா அது கிடைக்கல. அது வந்து ஃபில்டர்லாம் நம்ம செட் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டமாக அதை வாங்கிக்கலான்னு விட்டேன். இதுதான் நம்ம வாங்கின கோல்டு ஃபிஷ். எல்லாமே கேப் கோல்டு மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஆரஞ்சு வித் பிளாக்கு, ஒயிட் வித் ஆரஞ்சு. ஸோ இந்த 6 தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட கோல்டு ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ண போகிறோம். டோட்டலாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 18 கோல்டு ஃபிஷ் இருக்குது இந்த டேங்கில். இது 2 feet டேங்க்கு கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் ஃபில்ட்ரேஷன் வந்து பக்காவாக இருக்குது, அதனால் எந்த தொல்லையும் இல்லை, எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா தான் இருக்குது. வாங்கிட்டு மெடிசனும் போட்டு விட்டாச்சு எல்லாத்துக்கும், அதனால் எந்த ஃபிஷ்ஷும் சிக்காவோ
அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபுட்டும் நல்லா சாப்பிடுது கோல்டு. இதே மாதிரி நம்ம 4 ஃபீட் டேங்க் இருக்குது பாருங்களேன், கேட் ஃபிஷ்ஷு, அதை எங்கன்னா மாற்றி விட்டு அந்த 4 ஃபீட்டையும் அந்த பேர் 500 சொன்னாங்களே அந்த கோல்டை வச்சு செட் பண்ணலான்னு ஆசை தான். இருக்கிறதே இங்கே க்ளீன் பண்ண முடியல, இதில் அது வேறையான்னு சொல்லி ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம இந்த கோல்டு ஃபிஷ்ஷை வச்சு ஆசையை தீர்த்துப்போம்னு சொல்லி வாங்கி இதில் போட்டாச்சு. இது வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் ஒரு வாட்டியும் போகிறப்பையும் இதுக்கு ஒரு சின்ன லைட்டு வாங்கணும்னு பார்க்குறேன், அதை மறந்து போயிடுறேன். பார்ப்போம். நம்ம ஃபில்ட்ரு வந்து இப்போதைக்கு செட் பண்ணியாச்சு. நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபில்ட்ரு நான் செட் பண்ணி ஃபுல்லாக முடித்ததை இதில் வந்து அதோட ஸ்டார்டிங் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் அந்த குண்டு கோல்டு வித் பிளாக் இருக்குது பாருங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பல்கியாக இருக்குது, அது அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன லைட்டு மட்டும் நெக்ஸ்ட் வாட்டி வாங்கிட்டோம்னா இந்த டேங்க்கு வேலை முடிஞ்சுது. இதோட நம்ம வந்து இதை மறந்துட்டேன் பாருங்கள், இது ஃபைட்ரு, சின்ன ஃபைட்ருக்கு அந்த பெங்குவின் மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருந்தது. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது பவுலு, அதை விட்டுட்டு இதை வேறு வாங்கி இதில் போட்டோம். இப்போது இது அந்த பிளாஸ்டிக் பொம்மை சும்மா வீடியோக்காக போட்டது, அது எடுத்துருவோம் வெளில. இதுவும் இப்போ தனியாக தான் இருக்குது ஃபைட்ரு, இந்த பொம்மைங்கெல்லாம் போட்டு வைக்கல. ஸோ நம்ம அரோனாக்கு ஃபீடிங் வந்து குவாரண்டைன் பண்ணி அந்த டேங்க்கில் வச்சு அப்படிலாம் போடல, மொத்தமாக எடுத்து கவுத்து விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு தனியாக வச்சு அதுக்கு மேலே ஏர் பம்ப் போட்டு அது டபுள் வேலை. அதனால் இது எப்படியும் ஒரு வாரத்தில் முடிச்சிடும். அதனால் அதை போட்டு விட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபில்டரும் செட் பண்ணுறோமேன்னு போட்டேன். ஸோ வேவ் மேக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா நம்ம ஃபில்ட்ரேஷன் செட்டப்புக்கு இது கண்டிப்பாக தேவை, பாட்டம் டஸ்ட்லாம் தள்ளுறதுக்கு. இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபில்ட்ரு ஆக்சுவலாக பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு.